இப்பதான் நோம்பு ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள பெருநாவே வந்துருச்சு. இதான் ரமதான் பிளாக். 30 நாள் கஷ்டப்பட்டு நோம்பு இருந்ததுக்கு இன்னைக்கு பெருநா கொண்டாட போறோம். இதுதான் என்னோட பெருநா ட்ரெஸ். அதோட நான் வாங்கின புது கண்ணாடி. இது என்ன கண்ணாடி உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. குறி வச்சா இன்னைக்கு பெருநாள் தொலைக்கு வேந்தனி பள்ளிக்கு தான் போயிருந்தோம். 8 மணிக்கு தொழுகைன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட அவசர அவசரமா கிளம்பி பெருநாள் தொலைக்கு போயாச்சு. அங்க போய் பார்த்தா 8 மணிக்கு தான் தக்பீர் கட்டவே ஆரம்பிச்சாங்க. ஒரு 9 மணிக்கு தொழுகைன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் பயன் பண்ணிட்டு தக்பீர் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோட எப்படி பெருநாள் தொழுகை தொழுகணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு தொழுகையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா பெருநாள் தொழுகை தொழுதாச்சு. அப்புறம் அங்கேயே ஒரு ஜூஸ் பாட்டில் ஒரு லட்டும் கொடுத்தாங்க. பெருநாளைக்கு நல்லபடியா பசங்களோட போட்டோலாம் எடுத்துட்டு கொடியெல்லாம் ஏத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பெருநாளைக்கு ஸ்பெஷலா உளுந்த வடை, போண்டா, வட்டலாப்பெல்லாம் செஞ்சிருந்தாங்க. இந்த வடைன்னு சொன்னாங்க, ஆனா அதுல ஓட்டே காணா. ஆனா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட செம்மையா இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு. அதுக்குள்ளேயே மதிய சாப்பாடு செஞ்சுட்டாங்க. பெருநாள்னாலே என்ன மதிய சாப்பாடு ஸ்பெஷலா தான் இருக்கும். இன்னைக்கு மதிய சாப்பாடு என்னன்னா சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி, மட்டன் குழம்பு தான். எனக்கு சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சிக்கன் பிரியாணி இன்னைக்கு பார்க்கவே நல்லா உதிரி உதிரியா சூப்பரா இருந்துச்சு. அதனால மட்டன் குழம்பு, சிக்கன் 65 எல்லாத்தையும் சாப்பிட செம்மையா இருந்துச்சு. ஒரு சிலருக்கு இது பிடிக்காது, சிக்கன் பிரியாணியோட தாளிச்சாவை சாப்பிட. ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நைட்டு பசங்களோட வெளியே போயிட்டு பைக்லாம் பெட்ரோல் போட்டுட்டு மூட போற கதிர் பேக்கில் போய் 2 டீ வாங்கிட்டு உட்காந்தாச்சு. அவ்வளவுதான், இந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து என்ன சீரிஸ் போலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.